Welcome to Soldiers Guide channel. ITBP Tradesman 2024 ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், வேகன்சி என்ன இருக்கும், அண்ட் ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டில் குக் அண்ட் வாட்டர் கேரியர் இந்த ரெண்டு போஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் வேகன்சிஸ் அலாட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், என்னென்ன வேகன்சி, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ தமிழில் பார்க்குறத நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் நான் இதிலே சேகரித்து எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆகிரும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட வந்து 819 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா? இதில் குறிப்பிட்ட குக் அண்ட் வாட்டர் கேரியர் இந்த ரெண்டு போஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டு போஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த வேகன்சி ஷெடியூல் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்றத பார்த்துலாம். இது வந்து கிச்சன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐடிபிபியில். ஓகேங்களா? டோட்டலாக 819 வேகன்சி, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். மேலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேலே பொறுத்தவரையும் யூஆருக்கு வந்து 389 வேகன்சியும் இருக்குது, எஸ்சிக்கு வந்து 41 வேகன்சி இருக்குது, எஸ்எஸ்டிக்கு வந்து 60 வேகன்சி, ஓபிசிக்கு 138, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 69, டோட்டலாக 697 வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வேகன்சி. காம்படிஷன் ஹையாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு லெவலில் காம்படிஷன் இல்லைனாலும் இந்தியா லெவல் காம்படிஷன் இருக்கிறதுனால நம்ம எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால ஷார்ட் லிஸ்ட் ஆகி செலக்ட் ஆகி உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அண்ட் ஃபீமேலை பொறுத்தவரையும் யூஆருக்கு 69 வேகன்சியும், எஸ்சிக்கு 7 வேகன்சியும், எஸ்டிக்கு 10 வேகன்சியும், ஓபிசிக்கு 24 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 12 வேகன்சியும், டோட்டலாக 122 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 819 வேகன்சி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஓகேங்களா? இது குக் அண்ட் வாட்டர் கேர் ரெண்டுமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இதில் இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஓபிசிக்கான கட் ஆஃப் கிளியர் ஆகலை அப்படின்னா யூஆருக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். யூஆருக்கு கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 செப்டம்பர்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 செப்டம்பர் டு 1 அக்டோபர் 2024 வரை நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். itbb.rec.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் ஓபிசிக்கு மட்டும் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்க்கு எஸ்டி யாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் கூட ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பற்றினா நான் சொல்கிறேன். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதுமானதான். இந்த போஸ்ட் 10th முடிச்சிருந்தா போதுமானது தான். இந்த 10th முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த 10th மட்டும் முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க அதாவது அந்த கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சு முடிச்சு குறிப்பிட்ட ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கிச்சன் சர்வீஸ் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஃப்ரம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து இந்த இன்ஸ்டியூட் கீழே இந்த கார்பரேஷன் கீழே வரக்கூடிய என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சு நீங்கள் ஒரு இந்த என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் முடிச்சு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்லேயே வந்து இந்த சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சர்டிஃபிகேட். இப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரேர் தாங்க. ஓகேங்களா? நானும் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருமே நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் கொடுக்கல. மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட்டை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்களா அப்படின்னு மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. இந்த லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இதுவரையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி அதில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து யாராவது அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் அடித்து இதில் ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுவாங்க. நீங்கள் இதை ரொம்ப ஸ்கேம் நடக்கும். கண்டிப்பாக வந்து இதில் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும்.
கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பணம் கட்டி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னு தெரியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல கண்டிப்பாக பார்கோட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ரொம்பவே பெரிய வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் அந்த இடத்துல. அதனால யாரும் சர்டிஃபிகேட் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் குரூப் இருக்கும். அந்த ஃபேக் குரூப் எல்லாமே சேர்ந்து ரொம்ப காசை கட்டி ஏமாந்துடாதீங்க. நான் இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கான என்எஸ்கேஎஃப் லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கும் இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேகரிக்க பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்லையோ கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அக்டோபர் 1999 அப்புறம் பிறந்திருக்கணும். 1 அக்டோபர் 2006 முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. SC ST இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது 28 வயசு வரையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஹைட்டை பொறுத்த வரையும் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானதுதான். ரொம்ப லோ ஹைட். இந்த ஹைட்டுக்கு இந்த ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு கண்டிப்பா நிறைய பேர் வந்து எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஹைட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். பட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்கு, ஓகேங்களா? கண்டிப்பா உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு, என்கிட்ட என்எஸ்கேஎஃப் சர்டிஃபிகேட் இருக்கு, நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லயோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அந்த சர்டிஃபிகேட் எப்படி நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்ற ஒரு டவுட் அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து நீங்க அப்ளை பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பா இப்போ அப்ளை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி செலெக்ஷன் போகிறது ரொம்ப ரேரான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணும் போது இந்த சர்டிஃபிகேட் கேட்குதா அப்படின்றது இன்னும் எனக்கு தெரியல. நான் அப்ளை பண்ணுற வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்எஸ்கேஎஃப் சர்டிஃபிகேட் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? மேலே பொறுத்தவரையும் ஹைட் 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது தான். ஃபீமேலுக்கு 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது தான். இது எல்லா கேட்டகரிக்கும் எல்லாருக்குமே, ஓகேங்களா? எஸ்டிஏ இருந்தீங்க அப்படின்னா மட்டும் 162 சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். செஸ்ட்டை பொறுத்தவரை மேலுக்கு மட்டும் 75 நார்மலாக இருக்கணும், 80 வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வரணும், ஓகேங்களா? அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிறவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்க, அதாவது ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அண்ட் அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து வந்து ஃபைனல் ரிசல்ட் இருக்கு, ஓகேங்களா? இந்த ஸ்கில் டெஸ்ட் குக் அண்ட் வாட்டர் கேரியர் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்க பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் குக் அண்ட் வாட்டர் கேரியருக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இப்படிதான் ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கு, ஓகேங்களா? அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு என்ன கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர், அதாவது இது மேலுக்கு, ஓகேங்களா? 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 7 minutes 30 secondsல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 11 feet லாங் ஜம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்க தாண்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் 3.25 feet வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஜம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்க தாண்டணும். ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரேஸ் நடக்கும். அதுல வந்து 4.45 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். 9 feet லாங் ஜம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சான்ஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 3 feet ஹை ஜம்ப்ல வந்து 3 சான்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் மாதிரி வந்து ஒட்டிடுவாங்க, ஓகேங்களா? அதாவது காலில் வந்து அதை ஒட்டிடுவாங்க, காலையில கையில் ஒட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் எத்தனை மீட்டர் தாண்டுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க அப்படின்றது அது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்து கொடுத்துரும். அதுக்காக தான் இன்னும் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் இன்னும் டேட் விடாமல் இருக்காங்க, ஓகேங்களா? அது இந்த வாட்டியிலிருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ எந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தலாம். ரிட்டன் எக்ஸாம் டோட்டலாக 100 questions 100 மார்க் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 15 கொஷினும், மேக்ஸ்ல ஒரு 10 கொஷினும், ஆப்டிடியூட்ல ஒரு 15 கொஷினும், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட், அதாவது டெஸ்ட் பேஸ் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது இங்கிலீஷ் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே கொஷின் அதே சிலபஸ் தான், ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு 15, இது ஒரு 10, அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு 15, டோட்டலாக 50 மார்க் 50 கொஷின்ஸ், ஓகேங்களா? 1 hour டைம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து 50 கொஷின் 1 hour ரொம்ப அதிகமான டைமிங் தான். கண்டிப்பாக எழுதிடலாம். நீங்கள் எஸ்எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா?
மேக்ஸ் ஆப்டிடியூட் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ரீசனிங்கும் ஈஸியாக இருக்கும், ஜென்ரல் அனாலிசிஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை தேர்ந்தெடுக்கும். அதனால படிக்கும் போதே தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எனக்கு இந்த ஃபால்ட் இருக்கு, என்னால் இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ நம்மள ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஃபேஸ் 3 and 4ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பற்றின நாலேஜ் இல்லை, எனக்கு இந்த ஃபால்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். ஓகேங்களா. நீங்கள் செலெக்ஷன் போகிறீங்க, வேறு ஏதாவது எந்த செலெக்ஷன் போனாலும் மெடிக்கலுக்கு போகும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. அண்ட் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த என்எஸ்கேப் ஸ்டடிகளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். உங்களில் யாராவது நீங்கள் என்எஸ்கேப் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ மெசேஜ் பண்ணுங்கள். அது எப்படி வாங்கினீங்க அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். முடிஞ்சால் வாங்க முடிஞ்சிறவங்களும் வாங்கி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.